என் வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லிட்டில் கார்னர்னா இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ போடுறோம். எதை பற்றி பேசலாம்னு யோசிச்சுட்டு இருந்த போது ஏன் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு தோணுச்சு. ஹாய் எவ்ரி ஒன், என்னோட பேர் நிவா. நான் பஹ்ரைனில் என் ஹஸ்பண்ட் கூட ரிசைட் ஆயிருக்கேன். அண்ட் எனக்கு புக்கு வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் புக் வாசிக்க ஸ்டார்ட் பண்ணது என் ஹஸ்பண்ட்னால தான். அவங்களோட ஃபேவரட் புக் பொன்னியின் செல்வன். அது ரொம்ப நாளாக நல்லா இருக்கும்னு என்னை வாசிக்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஃபைனலாக அவங்களுக்காக வாசித்தேன். பட் பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் நான் மோர் தென் 250 புக்ஸ் வாசிச்சிட்டேன். இன்னும் எதுவும் அந்த புக்கை பீட் பண்ணல. என்னோட ஃபேவரட் ஆத்தர் சுஜாதா. அவரோட மோஸ்ட் ஆஃப் தி புக்ஸ் நான் வாசிச்சிட்டேன். பட் கல்ஃபில் எனக்கு தமிழ் புக்ஸ் அக்சசபிளாக இல்லாதனால இங்கிலீஷ் புக் வாசிக்க ஆரம்பித்தேன். சுஜாதாவோட கணேஷ் வசந்த் சீரீஸோட ஃபேன்ஸ் யாராவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த சீரீஸில் உள்ள எல்லா புக்ஸையுமே மோர் தென் 5 times ரீட் பண்ணிட்டேன். ஆன்லைனில் நிறைய தமிழ் நாவல்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு ஃபிசிக்கல் புக்கில் வாசிக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்லேருந்து இங்கிலீஷ் நாவல்ஸ் மூவ் பண்ணும்போது என்னால் ப்ராப்பராக கனெக்ட் ஆக முடியல. பட் போக போக அது சரியாயிடுச்சு. நீங்கள் புக் வாசிக்கிறவங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு புக்கும் நம்மளை ஒவ்வொரு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகும். எனக்கு அந்த ஃபீலிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நல்ல புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்துச்சுன்னா தமிழ் ஆர் இங்கிலீஷ் என்கிட்ட கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஏதாவது ஒரு புக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அதை 2வது வாட்டி அகைன் வாசிப்பேன் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம். அப்படி வாசிக்கும் போது இந்த மாதிரி அனோட்டேட் பண்ணுவேன். எனக்கு பிடிச்ச எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணி அதை அதுக்கப்புறம் ரீரீட் பண்ணுறதுக்காக அனோட்டேட் பண்ண ஆரம்பிப்பேன். இது எல்லா புக்ஸ்க்கும் பண்ண மாட்டேன். சில ஸ்பெஷல் புக்ஸ் உண்டு, அதுக்கு மட்டும் பண்ணுவேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ஃபன்னாக இருக்கும். எனக்கு இது ஒரு பெரிய ஹாபி ஆகிடுச்சு இப்போ. அண்ட் இந்த ஒரு புக்கை நான் யார் கூடயுமே ஷேர் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த புக் அவ்வளோ அள வச்சுது. அண்ட் இந்த புக்கில் 2 ஃபீமேல் கேரக்டர்ஸ் வருவாங்க. அவங்க ரொம்ப கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க. என்கிட்ட இருந்தால் அவங்க 2 பேரும் சேஃபாக இருக்காங்கன்னு எனக்கு ஒரு சப்கான்ஷியஸ் தாட் உண்டு. அதனால் இதை நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். இந்த புக் வாசிச்சிருக்கீங்கன்னா அதில் உங்கள் ஃபேவரட் கேரக்டர் யாருன்னு கண்டிப்பாக காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹாபியை பற்றி பேசினதில் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் புக் வாசிப்பீங்களா? உங்களுக்கு எந்த மாதிரி புக்ஸ்லாம் பிடிக்கும்? என்னோட புக் கலெக்ஷன்ஸில் ஏதாவது புக் வாசிச்சிருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பாய்.